வணக்கம். காலையில் எழுந்து உங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த காணொளியை கவனமாக கேட்க வேண்டும். இல்லத்திலும் குடும்பத்திலும் அன்னை லட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று கூறியுள்ளார். எந்த இடத்தில் அன்னை லட்சுமியின் அருள் இருக்கிறதோ அங்கே தன தானியத்திற்கு பஞ்சம் இருக்காது, பணப்பற்றாக்குறை ஏற்படாது, அந்த வீட்டில் ஒருபோதும் பெரிய கடன் இருக்காது. அன்னை லட்சுமியின் சகோதரிதான் தரித்திரம் என்பதையும் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எங்கே அன்னை லட்சுமி இல்லையோ அங்கே தரித்திரம் குடிகொள்ளும். ஒரு இடத்துல தரித்திரம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் வாழ்வதே கடினமாகிவிடும். அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் வரும், மிகுந்த மன அழுத்தம் ஏற்படும், பணப்பற்றாக்குறை உண்டாகும், மேலும் பல மோசமான விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கும். ஆகவே வீட்டில் உள்ள மூத்த தாய்மார்களும் சகோதரிகளும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய அந்த 4 விஷயங்கள் மற்றும் 4 விதிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இன்றிலிருந்தே நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றத் தொடங்கினால் உங்களால் முடிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது, நிறைவேறாத ஆசை என்று எதுவும் இருக்காது, எந்த விரதமும் இருக்க தேவையில்லை. இந்த ஆசை நிறைவேற இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுமே அல்லது அந்த விரதத்தை இருக்க வேண்டுமே என்று நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றி இந்த 4 விஷயங்களை உங்கள் மனதில் இருத்தி கொண்டால் எந்த பரிகாரமும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் உங்கள் எல்லா காரியங்களும் தானாகவே நடக்கத் தொடங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டிற்கு பணம் வரத் தொடங்கும். உங்கள் வீட்டில் நிலவும் பணப்பிரச்சனை நீங்கத் தொடங்கும். உங்கள் வீட்டில் கடன் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். உங்கள் கடனும் படிப்படியாக தீரத் தொடங்கும். பக்தர்களே, அன்னை லட்சுமி தேவியை பற்றி நீங்கள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் எப்போதும் நல்ல மற்றும் தூய்மையான இடங்களில் வசிக்கவே விரும்புவார். அவருடைய சகோதரி தரித்திரமோ மோசமான மற்றும் அசுத்தமான இடங்களில் வசிக்க விரும்புவாள். ஆகவே எந்த வீட்டில் அன்பும் பாசமும் இருக்கிறதோ, எந்த வீட்டில் பணம் நிறைந்து எந்த பிரச்சனையும் இல்லையோ அந்த வீட்டில் அன்னை லட்சுமியின் அருள் இருக்கிறது என்பதை நீங்களே உங்கள் மனதில் புரிந்து கொள்ளலாம். மேலும் எந்த வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றனவோ, எங்கே தகாத பேச்சுக்களும் சம்பவங்களும் நடக்கின்றனவோ அந்த வீட்டில் தரித்திரம் குடிகொண்டிருக்கும். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் இந்த காணொளியில் கூறுவது போல் நீங்கள் செய்யும் தவறுகளை இன்றிலிருந்தே திருத்திக் கொள்ளுங்கள். லட்சுமி தேவி வருவதற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. அவர் தினமும் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். ஆனால் உங்கள் வீட்டில் தரித்திரத்திற்கு பிடித்தமான விஷயங்களை கண்டால் அவர் உடனடியாக உங்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார். அப்படியென்றால் அன்னை லட்சுமிக்கு பிடித்தமான விஷயங்கள் யாவை? அன்னை லட்சுமி தேவி தினமும் நம் வீட்டிற்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நண்பர்களே, அன்னை லட்சுமி தேவி தினமும் அதிகாலையில் நம் வீட்டுக்கு விஜயம் செய்ய வருகிறார். அவர் பூமியில் வலம் வர புறப்படுகிறார். உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து, இந்த வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இந்த வீட்டில் தன் வருகைக்காக எந்த தயாரிப்பும் செய்யப்படவில்லையே என்று காணும்போது அவர் திரும்பிச் சென்று விடுகிறார். எந்த இடத்தில் இதெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்திற்கு அன்னை லட்சுமியின் சகோதரியான தரித்திரம் வந்து சேர்கிறாள். அதன் பிறகு உங்கள் வீட்டில் எத்தகைய பிரச்சனைகள் வரத் தொடங்கும் என்பதை நீங்களே அறிவீர்கள். காலை நீர் தெளித்தல். அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4 மணி முதல் 5 மணிக்குள்ளே எழுந்து உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் நிச்சயம் நீர் தெளிக்க வேண்டும். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. எந்த வீட்டின் வாசலில் அதிகாலையில் நீர் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டை நான் விரும்புகிறேன், அங்கே வரவும் விரும்புகிறேன் என்று அன்னை லட்சுமி தேவியே கூறுகிறார். இங்கே தெளிப்பதற்குத்தான் முக்கியத்துவம், தண்ணீர் ஊற்றுவதற்கு அல்ல. சிலர் வாளி நிறைய தண்ணீர் எடுத்து முற்றம் முழுவதையும் கழுவி விடுகிறார்கள். அதிகாலையில் கழுவுவதற்கு முக்கியத்துவம் இல்லை. ஆம், மாலையில் கழுவலாம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிகாலையில் நீர் தெளிப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் உண்டு. எனவே முதலில் துடைப்பத்தால் கூட்டி சுத்தம் செய்த பிறகு உங்கள் வீட்டின் சமையலறையில் இருந்து ஒரு சொம்பு நீர் கொண்டு வர வேண்டும். இந்த நீரை வேறு எங்கிருந்தும் கொண்டு வரக்கூடாது, சமையலறையிலிருந்து மட்டுமே கொண்டு வர வேண்டும். சமையலறையில் உங்கள் குடிநீர் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கிருந்துதான் இந்த நீரை நிரப்ப வேண்டும். இந்த நீர் யாரும் குடிக்காத, அதாவது எச்சில் படாத நீராக இருக்க வேண்டும். சமையலறையில் குடிநீருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நம் முன்னோர்களின் பித்துருக்களின் இடமாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து, சமையலறையில் இருந்து நாம் நீரை எடுத்து வந்து நம் வீட்டின் பிரதான வாசலில் தெளிக்கும் போது அதனால் நம்முடைய முன்னோர்களும் பித்துரு தேவர்களும் நம் மீது மகிழ்ச்சி அடைகிறார்கள். விளக்கேற்றுதல். 2வது விஷயம்,
காலை பூஜையை முடித்த பிறகு, அதாவது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் நீர் தெளித்து முடித்த பிறகு அவர்கள் தங்கள் வீட்டு பூஜையை செய்வார்கள். இப்போது பூஜை செய்த பிறகு வீட்டின் பிரதான வாசலில் ஒரு விளக்கு வைக்கப்பட்டால் அந்த வீட்டிலும் அன்னை லட்சுமி தேவி வர விரும்புவார். இந்த விளக்கை நீங்கள் உருண்டை திரியிலோ அல்லது நீண்ட திரியிலோ வைக்கலாம். உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அப்படி வைக்கலாம். ஆனால் தெய்வங்களுக்கு எப்போதும் நீண்ட திரி போட்டு விளக்கேற்றுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆக இந்த விளக்கு ஏற்றப்படும் வீட்டில் அன்னை லட்சுமி தேவி வர விரும்புகிறார். அவர் அதிகாலையில் இந்த வீட்டில் விளக்கு எரிகிறது என்று காணும்போது அவர் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். விளக்கு எரியாத வீட்டில் அன்னை லட்சுமியின் சகோதரியான தரித்திரம் வர விரும்புகிறாள். கோலம் போடுதல். மூன்றாவது விஷயம் நண்பர்களே, அதுதான் கோலம். ஒரு சிறிய கோலம், பெரியதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டு வாசல் நிலையில் பிரதான வாசலில் வரையப்பட்டிருந்தால் அந்த இடத்திற்கும் லட்சுமி தேவி வர விரும்புகிறார். உங்களிடம் கோலப்பொடி இல்லை என்றாலும் மாக்கோலம் அல்லது மாவினால் ஸ்வஸ்திக் சின்னம் வரையலாம். உங்களிடம் கோலப்பொடி இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அன்னை லட்சுமி தேவி கோலத்தை பார்க்கும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அந்த வீட்டிற்கு வர விரும்புகிறார். நிரம்பிய கலசம் வைத்தல். நான்காவது விஷயம் சற்று வித்தியாசமானது. ஒரு கலசம் நீர், அதாவது காலையில் நாம் ஒரு சொம்பு நீரை தெளித்தோம். ஆனால் அதை தவிர ஒரு கலசம் நீரை உங்கள் வீட்டு பிரதான வாசலில் வைக்க வேண்டும். இந்த கலசம் மண்பாண்டமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பொருளால் ஆனதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு கலசம் நீர் எப்போதும் வீட்டின் பிரதான வாசலில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய காலத்தில் கிராமங்களில் மக்கள் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் நீர் நிறைந்த கலசத்தை வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு சின்னமாகும். இதனால் அன்னை லட்சுமி தேவி ஈர்க்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்கள் வீட்டின் பிரதான வாசலுக்கு ஒரு சொம்பு நீர் அல்லது ஒரு கலசம் நீர் நிரப்பி வைக்க ஆரம்பியுங்கள். தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள். அதிகமாக தூங்குதல். மிக முக்கியமான ஒன்றாக அதிகாலை வரை தூங்குவது. நினைவில் இருங்கள், ஒரு முறை அளவுக்கு அதிகமாக தூங்கிவிட்டீர்கள் என்று ஏதும் இல்லை. ஆனால் இது வழக்கமாக மாறிவிட்டால்தான் பிழை. தூக்கம் அதிகமாக காலையில் 7 முதல் 8 மணிக்கு மேல் எழுவது ஒரு மோசமான பழக்கமாகும். சுவாமிகள் தெரிவிக்கின்றனர், சூரிய உதயத்திற்கு முன்பே அல்லது குறைந்தபட்சம் 6 மணிக்குள் எழுவது மிகச்சிறந்தது. அதிகம் தூங்கும் பழக்கம் தொடர்ந்தால் தரித்திரம் தானாக உங்களை நாடி வீட்டிற்குள் வரும். இரவு பாத்திரங்களை சிங்கில் விடுதல். பலர் பழக்கத்தின் காரணமாக இரவு உணவு உண்டதும் பாத்திரங்களை அப்படியே சிங்கிள் பாத்திரம் கழுவும் தொட்டியில் விட்டுவிட்டு காலையில் கழுவி கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் காலையில் அன்னை லட்சுமி தரிசனம் கொடுக்க புறப்படும் பொழுது அவருடன் தரித்திர அன்னையும் சுற்றித் திரிகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அன்னை லட்சுமிக்கு தூய்மையும் ஒழுங்கும் உள்ள இடத்திற்கு செல்ல பிடிக்கும். அதே சமயம் தரித்திர அன்னைக்கு அசுத்தம், சோம்பல் மற்றும் ஒழுங்கின்மை மிகவும் பிடிக்கும். எனவே அவர் உங்கள் வீட்டிற்குள் எட்டி பார்த்து, அடடா, இங்கே இரவு எச்சில் பாத்திரங்கள் இன்னும் அப்படியே கிடக்கின்றனவே, எவ்வளவு அசுத்தம் மற்றும் அலட்சியம் என்று காணும்போது அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் உள்ளே சென்று விடுகிறார். பிறகு அதுதான் நடக்கும். பணம் வந்தாலும் தங்காது. வீட்டில் எதிர்மறை சூழல் நிலவும். ஆகவே வீட்டில் உள்ள தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த 4 விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி அன்னை லட்சுமியின் அருள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும்.